பாஸ்வேர்ட் தெரியறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அந்த ஓகேவா? அடுத்தது கீழே ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ரிமெம்பர் மீ அப்படின்னா ஓகேவா, என்னோட பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்கா அது ரிமெம்பர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்க திருப்பி திருப்பி நம்ம வந்து இது போட தேவையில்லை. ஓகேவா? ஸோ அது ரிமெம்பர் மீன்னு ஒரு தனி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கீழே தெரியுதுங்களா? ஃபர்கெட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம பாஸ்வேர்ட் மறந்துட்டோம்னா நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இது என்ன பண்ணோம் உங்களுக்கு அந்த இமெயிலில் போய் லிங்க் பண்ணோம், ஏதாவது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு லாகின் பட்டன் இருக்கும். இந்த லாகின் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அடுத்த பேஜுக்கு ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? அப்புறம் கீழே ஒன்று இருக்கு பாரு, உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவா. சைன் அப்னா சைன் அப் பண்ணுங்க. இது இன்னொரு பேஜுக்கு இன்னொரு மாடியூல். இப்போ நான் எடுக்கிற மாடியூல் என்னன்னா இதுதாங்க. ஓகே? ஸோ பார்க்கறதுக்கு ஒரு விரலோட்டில் நான் எவ்வளோ இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 காம்பனன்ட் தான் இருக்கு. ஓகே? அது 8 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இருக்கு இந்த பேஜில். பட் 8 ஃபங்க்ஷன் எப்படி செக் பண்ண போறாங்க அதை வந்து நீங்க பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்ன இந்த டயக்ராம் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா? பேக் எண்ட்ல என்ன நடக்குது? ஓகேயா? ஸோ இது ஒரு சாஃப்ட்வேர் தானேங்க, இது ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு பார்ட் தானேங்க. கரெக்டா? இதுவும் நான் எங்க வைக்கணும், என்னது சர்வருக்குள்ள வைக்கணும். கரெக்டுங்களா? ஹலோ? சர்வருக்குள்ள அப்ளிகேஷன் சர்வர்ல போடுவோமா? நம்ம எடுப்போம், இது பண்ணோமா? ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து எடுத்தாலும், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ எடுத்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கும், ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜ் கூட இந்த லாகின் பேஜும் வரும். ஓகேங்களா? எல்லாம் சர்வர் சைடு வரும். இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடிச்சால் ஞாபகம் இருக்குங்களா? தெரியுதா? இது என்ன யாருன்னா கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் ரவுண்ட் பண்றேன்னு சொல்ல முடியுமா? ஹலோ? டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பேஜுக்கும் பின்னாடி பேக் எண்ட்ல டேட்டா பேஸ்ன்னு ஒரு இது நம்ம கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அங்கதான் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு அப்ளிகேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா ஓகேவா, அப்ளிகேஷன் வேறங்க. ஓகே? அது வேற பார்ட், டேட்டா பேஸ் வேற. ரெண்டுமே ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா தப்பா நினைக்கிறாங்க, ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள அதுக்குன்னு ஒரு தனி டேட்டா பேஸ் வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் தனியா இதுவாகும், டேட்டா பேஸ் தனியா ஆகும். இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கனெக்ஷன் தான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நாங்க சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இது தனி சர்வீஸ். ஓகேயா? இது தனி சர்வீஸ். ஸோ இந்த இருக்க டேட்டாஸ் எப்பவுமே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். அது வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எதுவும் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்லாம் நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் போடாமல் இந்த கனெக்ஷன்லாம் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அப்ளிகேஷன் தனியா இருக்கும், டேட்டா பேஸ் தனியா இருக்கும். ரெண்டுமே லிங்க் பண்ணுவாங்க த்ரூ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே? அதான் ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. இந்த ஏபிஐ மூலமாக லிங்க் ஆகும். ஓகேவா? இதான் கான்செப்ட். சரி, என்ன நடக்குது ஃப்ளோ முதல்ல பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுது, நான் ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்றேன். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு சர்வர் மூலியமா எனக்கு ஹோம் பேஜ் வருது, அதாவது லாகின் பேஜ் வருது. ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரியும்ல? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்து போலாமா? இப்போ எனக்கு லாகின் பேஜ் இங்க வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட கிரெடென்ஷியல்ஸ் அடிக்கிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் அடிக்கிறேன். ஓகேயா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிக்கும் போது எங்க போகும் எனக்கு, ஓகேங்களா, டேட்டா பேஸ் நோக்கி போகும். ஓகேயா? ஸோ எனக்கு டேட்டா பேஸ் நோக்கி போகும். ஸோ எனக்கு இது வழியா சர்வர் வழியா தான் போயிட்டு டேட்டா பேஸ் வரும். இங்க தெரியுதா ஒரு செக் இருக்கு பத்தியா, அந்த லாக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ எனக்கு ஆக்சஸ் கிராண்டட் வரும், எப்போ எனக்கு ஆக்சஸ் டினைடு வரும். ஓகேயா? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எப்போ எனக்கு ஆக்சஸ் கிராண்டட் வரும், கிராண்டட்னா என்னது, சக்சஸ். ஓகேயா? நீ அடுத்த பேஜுக்கு போகலாம். யூ ஆர் மை ஆத்தரைஸ்டு ஆர் ஆத்தென்டிகேட்டட் யூசர் உள்ள போகலாம். எப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா இருந்தால். ஓகேவா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா இருந்தால் ஆக்சஸ் என்னது, கிராண்டட், சக்சஸ் மெசேஜ் வரும். கரெக்டுங்களா? இது புரியுது இல்ல? புரியுதா? ஸோ அப்ப என்ன, இது நீ வந்து ரிக்வெஸ்ட் பண்ற, அதாவது ஒரு வெப் பேஜ்ல நீ ரிக்வெஸ்ட் பண்ற. ரிக்வெஸ்ட் எனக்கு வந்து டேட்டா பேஸ்ல வெரிஃபை பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணும், இந்த பேக் எண்ட், இந்த பேக் எண்ட் என்ன பண்ணும், எனக்கு டேட்டா பேஸ்ல வெரிஃபை பண்ணும். இந்த டேட்டா பேஸ்ல வெரிஃபை பண்ணிட்டு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ரெஸ்பான்ஸ்
2 ரெஸ்பான்சஸ் இருக்கு. சக்சஸ் ரெஸ்பான்ஸ் கிரீன் கலர்னா சக்சஸ். இது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுங்க. அதாவது நீங்க தப்பா கொடுத்தா அதுக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஓகே, அதுவும் ரெஸ்பான்ஸ் தான். ஸோ ஆக்சஸ் டினைட் எப்போ வரும்? நான் கொடுக்குற கிரெடென்ஷியல் ஓகேயா. ஸோ சர்வர் வழியா பேக் வழியாக பேக் எண்ட் தான் என்ன பண்ணுவான்? டேட்டா பேஸை செக் பண்ணுவான். செக் பண்ணிட்ட நீ கொடுத்த கிரெடென்ஷியல் யூசர் நேம் பாஸ்வேர்டும் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேயா, இதை பற்றி உங்களுக்கு டேட்டா எஸ்கியூஎல்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இங்கே மேட்ச் ஆகலைன்னா, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகலைன்னா தெரியுதா, எனக்கு இந்த மெசேஜ் ஷோ ஆகும். ஆக்சஸ் டினைட், இன்வேலிட் கிரெடென்ஷியல் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் பேக் எண்ட்ல நடக்கிற ஒரு ஃபினாமினல். ஓகேங்களா, இதுதான் நடக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், சின்னதாக ஒரு என்ன சொல்றது, ஒரு டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இல்ல சார். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? சரி சார், இப்போ எப்படி நீங்க டெஸ்டிங் பண்ண போறீங்க? ஸோ இந்த டெஸ்டிங் எப்படி நம்ம பண்ண போறோம்? இதெல்லாம் நடக்க போகுதுங்க. செக்யூர் ஆக்சஸ் இருக்கா, ஆத்தென்டிகேஷன் ப்ராப்பரா இருக்கா, செக்யூர் செஷன் வருதா, டெஸ்ட் வேலிடேட் நடக்குதா, எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஒரு சின்ன லாகின் பேஜில் என்னென்ன பண்ண போகிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்த ஸ்லைட் போகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். சரி, வாட் இஸ் லாகின் பேஜ்? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே சொல்லியாச்சு. ஸோ இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் பேஜ். இதுதான் உன்னோட லாக் மாதிரி, என்ட்ரன்ஸ் மாதிரி. ஸோ கரெக்டாக, அதாவது இது நான் எப்படி உங்களுக்கு வந்து புரிதா மாதிரி சொல்லுவேன்னா, பூட்டு சாவி மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டு. ஓகே, ஒரு பூட்டு. இப்போ பூட்டை திறந்தா ரூம்குள்ளே போகிற பற்றியா, அதே மாதிரி இந்த லாகின் பேஜ் பார்த்தா பெரிய பூட்டு. இந்த பூட்டை திறக்கிறதுக்கு நீங்கள் 2 கீ யூஸ் பண்ணுறேன், ஞாபகம் வச்சுக்கோ. சாதாரணமாக ஒரு கீ தான் யூஸ் பண்ணும், இங்கே 2 கீ. என்னென்ன கீ? யூசர் நேம்னு ஒரு கீ, பாஸ்வேர்டுன்னு ஒரு கீ. ஓகே, இந்த 2 கீயும் மேட்ச் ஆனாதான் இந்த பூட்டு திறக்கும். இந்த பூட்டு திறந்தாதான் நான் உள்ள போக முடியும். ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். இதுதாங்க கான்செப்ட். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடே சொல்லிட்டேன். ஸோ இதுல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகே, புரியுதா? ஸோ இங்க நான் போட்டா செக்யூர் ஆத்தென்டிகேஷன் மூலியமா போகும். சர்வர் வழியா நம்ம டேட்டாபேஸ் செக் பண்ணோம். ஏன்னா இதான் ரொம்ப முக்கியம். நீ கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் எங்க இருக்கு? எனக்கு இது வழியா தான் இருக்கு, இங்க தான் இருக்கு, இந்த பொட்டிக்குள்ள தான் இருக்கு, டேட்டாபேஸ்குள்ள தான் இருக்கு. ஸோ இது கரெக்டா இருந்துச்சுன்னா எனக்கு கரெக்ட்னு காட்டும், இல்லையா ஆக்சஸ் டினைடுன்னு காட்டும். ஓகேயா? ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் லாகின் பேஜோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதுல செக்யூர் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம்னா டேட்டாஸ் இருக்கு. ஸோ டேட்டாஸ் வந்து கண்டிப்பா இங்க டேட்டாஸ் வந்து நல்லா பார்த்துக்கோ. இட் ஹேஸ் டு வெளியே போகணும் எனக்கு. ஸோ இந்த பேஜ்ல இருந்து வெளியே போகணும். இந்த பேஜ்ல வெளியே போனா இது வழியா போயிட்டு எனக்கு என்ன எல்லாம் வெளியே இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் ஒண்ணுக்குள்ள இருக்க மாதிரி ஒன்று தெரியும், பட் எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஸோ எப்போ ஹேக்கர்ஸ் எப்போ அவங்க வேலையை காட்டுவாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டா வெளியே போகும் போது, நல்லா புரிஞ்சுங்க, இங்கதான் சைபர் செக்யூரிட்டி வர வேலை நிறைய இருக்கு. ஸோ அப்ளிகேஷன்ல இருந்து வெளியே போகும் போது, ஓகேயா, கண்டிப்பா சர்வர் வழியா இது போனோம், எல்லாம் கொஞ்சம் வெளியே போகணும். அப்போ அந்த இடத்துல ஏதாவது டேட்டா தெஃப்டிங் நிறைய இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னோட ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம், அதாவது அந்த என்டையர் சிஸ்டமை டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே பண்ணுது. ஸோ செக்யூர் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேட்டா, அதாவது ஃப்ளோ டேட்டா ஃப்ளோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இன்டெகிரேஷன் டெஸ்டிங்ல. ஸோ அந்த இதில் வரும்போது எனக்கு அந்த செக்யூரிட்டி, டேட்டாவை தெஃப்ட் பண்ணக்கூடாது, டேட்டாவை எந்த பாதிப்பும் வரக்கூடாது, ப்ராப்பரான டேட்டா எந்த பாதிப்பு இல்லாமல் செக்யூர்டா போகணும், அதெல்லாம் பண்றது இவங்க வேலை. ஓகேவா? புரியுதுங்களா? புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஆத்தென்டிகேட்ஸ் யூசர். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆத்தென்டிகேஷனா என்னன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆத்தென்டிகேஷன்னா கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா உள்ள போகலாம், தப்பான இது கொடுத்தா யூ ஆர் நாட் அலோவ். அது ஆத்தென்டிகேஷன். ஸோ ப்ரொடெக்ட் ஆக்சஸ். ஆக்சஸ்னா என்னது தெரியுதா? இந்த ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அது இந்த வெரிஃபை கிரெடென்ஷியல்ஸ், கிரியேட் செக்யூர் செஷன்ஸ், இது எல்லாமே எனக்கு வந்து இங்க பார்த்துப்பாங்க. ஸோ சர்வர்ல பேக் எண்டு, ஓகேவா, இது டேட்டா பேஸும் கனெக்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே சர்வர் தான். இது இங்க டேட்டா ஸ்டோராகும், இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் எண்ட். நம்ம வந்து இப்போ .NET, ஜாவா, பைத்தான்லாம் படிக்கிற பார்த்தா எல்லாம் பேக் எண்ட் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ அதுபடி நம்ம இது பண்ணுறோம். இது ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா?
ஸோ இதான் காமன் ஃபீல்ட்ஸுங்க. ஸோ இதில் ஒரு சின்ன லாகின் பேஜில் என்ன இருக்குது, ஒரு லோகோ இருக்குது, ரெண்டு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்குது, ரெண்டு இது இருக்குது. ஸோ லாகின் பேஜ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா. ஸோ ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் நான் சொல்லியாச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் ஆச்சா? ஹலோ, அடுத்து போகலாம். இப்போ ஒரு டெஸ்டரா நான் வந்து பார்க்கும் போது என்னென்ன பார்ப்பேன், ஓகேயா? காம்பனன்ட்ஸ். ஏன்னா நான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ண போறேன், இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ண, இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டெஸ்ட் இதுதான். ஸோ லாகின் பேஜ்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு நான் பார்ப்பேன், ஓகேயா? ஸோ இது ஒரு லாகின் பேஜ். ஏன் சிம்பிளா லாகின் பேஜ் எடுத்தா இதான் ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பேஜ். ஸோ அதை நம்ம வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு தெரியுதா? ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் இருக்கு பத்தியா? இது எல்லாமே ஒரு காம்பனன்ட், ஓகேயா? என்னது? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லோகோ. யாரோட அப்ளிகேஷன்? அப்ளிகேஷன் என்னது? எந்த கம்பெனிக்கு இந்த 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 அப்ளிகேஷன் உருவாக்குற. ஸோ அதான் அப்ளிகேஷன் லோகோ, ஓகேயா? ஸோ இந்த அப்ளிகேஷன் லோகோ நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ரெப்ரசன்ட்ஸ் தி பிராண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஐடென்டிட்டி. அதாவது இந்த லோகோவை பார்த்தா அது ஒரு பிராண்ட் நமக்கு தெரியணும், ஓகேவா? ஸோ இது எல்லாமே செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லோகோ. அடுத்தது யூசர் நேம் ஆர் இமெயில் ஃபீல்ட், பாஸ்வேர்ட் ஃபீல்ட். இந்த ரெண்டு ஃபீல்டும் கரெக்டா இருக்கா செக் பண்ணுவாங்க, ஓகே? இதான் காம்பனன்ட்ஸ், ஓகே? கரெக்டா நம்மளுக்கு தெரியுதா? யூசர் விசிபிலிட்டி ஆகுதா, எல்லாம் செக் பண்ணுவாங்க, ஓகே? ஸோ டெஸ்டர்ன்றது செக் இது மட்டும் வந்து யூசர் இதெல்லாம் அந்த கடைசி கொடுத்து வேலை செய்யவும் கிடையாது, அப்பியரன்ஸும் செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒவ்வொன்றா பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நீ காம்பனன்ட்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ லோகோ, டெக்ஸ்ட் ஃபீல்டு, இதெல்லாம் என்ன இருக்கு? அடுத்தது ஷோ ஒரு ஹைட் பாஸ்வேர்டு, இதெல்லாம் ஒரு தனி ஃபங்க்ஷனாலிட்டி, இதுவும் தனி ஃபங்க்ஷனாலிட்டி. இது கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போகும், ஓகேவா? ஸோ அது ரிமெம்பர் பாஸ்வேர்ட், இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி, ஓகே? ஸோ இதை கிளிக் பண்ணா எனக்கு வந்து பாஸ்வேர்ட் ரிமெம்பர், அதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் எழுதியிருப்பேன், ஓகே? ஸோ அது லாகின் பட்டன், ஸோ ஃபர்கெட் பாஸ்வேர்ட், இதெல்லாம் வேரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதாவது வேரியஸ் காம்பனன்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், புரியுதா? ஸோ லாகின் பேஜ் வச்சா என்ன நம்மளுக்கு வருது? வேரியஸ் காம்பனன்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகே? புரியுதுங்களா? ஒரு பேஜ் எடுத்தா நம்மளுக்கு என்ன தெரியணும், என்னென்ன இருக்கு, அதை நம்ம வந்து பார்க்கணும். இதுல டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இப்பதான் ஒர்க் ஃப்ளோ வருது, ஓகே? லாகின் ஒர்க் ஃப்ளோ நம்ம என்ன சொன்னதுதான். என்ன நடக்கும்? லாகின் பேஜை நான் வந்து கிளிக் பண்ணா அடுத்து என்ன பண்ணுவேன்? ஒர்க் ஃப்ளோனா என்னது? லாகின் ஒர்க் ஃப்ளோ மட்டும் கிடையாது, இதை வச்சு நான் டெஸ்ட்டை நம்ம இது பண்ணும். ஸோ எனக்கு அந்த டெஸ்ட் கேஸ் எதுனா அது ஒர்க்கிங் ப்ரொசீஜர் புரியணும் இல்லை? நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ லாகின் பேஜ் எப்படி நான் டெஸ்ட் பண்ண முடியும்? லாகின் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சா நான் டெஸ்ட் பண்ண டெஸ்ட் கேஸ் எழுத முடியும். அதுதான் டெஸ்ட் கேஸ்லாம் பின்னாடி வருது, ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி வருது, எப்படி இதுவாகுது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதான் வேரியஸ் ஸ்டெப்ஸ், ஓகேவா? ஸோ லாகின் பண்றோம், யூசர் நேமை என்டர் பண்றோம், பாஸ்வேர்டை என்டர் பண்றோம், கிளிக் பண்றோம், வேலிடேட் கிரெடென்ஷியல்ஸ் இருந்துச்சுன்னா, ஓகே தெரியுதா? இந்த இடத்துல பிரியுது பேர், ரெண்டா பிரியுது பேர். ஏன்னா எஸ் ஆர் நோ, இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, ஃப்ளோ மாதிரி. எஸ் ஆச்சுன்னா எங்க வரணும்? எனக்கு டேஷ் பேஜுக்கு வரணும். நோ ஆச்சுன்னா எரர் மெசேஜ் வரும். இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதுதான் ஒர்க் ஃப்ளோ, எல்லாருக்குமே தெரியும். இது ஏன் சார் திருப்பி சொல்றீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டெஸ்ட் பண்ணேன்னா அது எப்படி ஒர்க் ஆகும் நான் தெரிஞ்சுக்கணும்ல. நான் தெரிஞ்சா டெஸ்ட் பண்ண முடியும், கரெக்டா? நான் சொல்ல புரியுதுங்களா? ஹலோ, புரியுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நான் இதெல்லாம் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ நீ தெரிஞ்சுக்கணும், அதான் இங்க போட்டிருக்கோம், ஓகேவா? அடுத்து ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட், நான் ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட் ரெண்டு இருக்கு. ரிக்குவயர்மெண்ட்ஸ்னா என்னது? இந்த பேஜ்ல என்னென்ன நான் டெஸ்ட் பண்ண போறேன், டெஸ்ட் பண்றது என்னென்ன தேவை, ஓகேவா? ஸோ யூசர் நேம் தேவை, பாஸ்வேர்ட் தேவை, ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ, இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது, ஓகேவா? அதுக்கப்புறம் வேலிடேட் பண்ணணும், புரியுதுங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலிடேட்னா நான் இங்க இமெயில் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இமெயில் யூசர் நேமா கொடுக்குறேன். இமெயில் கொடுக்கலன்னா என்ன எனக்கு வரணும்? ஒரு எரர் மெசேஜ் வரணும். என்னது? நீங்க அடிச்ச இமெயில் ஃபார்மேட் தப்பு, புரியுதுங்களா? அதை நான் வந்து இங்க சொல்லணும். அதான் வேலிடேட். வேலிடேட் எம்டி ஃபீல்ட், வேலிடேட் கிடைச்சி. எம்டி ஃபீல்ட்னா இன்னொன்று சூப்பரான கான்செப்ட்ங்க. எதுவுமே நான் கொடுக்கல, லாகின் பண்ணா உள்ள போமா? கரெக்டா? சாரி கைஸ், புரியுதா? எதுவுமே நான் கொடுக்கல. அப்ப என்ன ஆகுது? நான் எதுவுமே கொடுக்காம லாகின் பண்ணா என்ன எனக்கு த்ரோ ஆகணும்? எரர் மெசேஜ் த்ரோ ஆகணுமா? அதான் வேலிடேட் எம்டி ஃபீல்ட். இதான் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன தேவை? இமெயில் பாஸ்வேர்ட் தேவை, எம்டி ஃபீல்ட செக் பண்ணணும்,
வெரிஃபை கிரெடென்ஷியல்ஸ், அதாவது வேலிடேஷன் பண்ணும். அதாவது இமெயில் கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கா, பாஸ்வேர்டு கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கா. நான் ரெண்டுமே சொன்னேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாஸ்வேர்டோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு நான் நேற்று சொன்னேன். யாருன்னா அந்த சொல்ல முடியுமா எனக்கு? இருக்கீங்களா? அப்புறம் 4 இது வரணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் முக்கியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ் ஒன்று இருக்கணும், லோவர் கேஸ் இருக்கணும். அப்பர் கேஸ், லோவர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர். 5வது என்னது? லென்த். பாஸ்வேர்ட் லென்த் மினிமம் 6ல இருந்து 8 இருக்கும். மினிமம் 8 இருப்பாங்க. ஓகே, ஒரு வேரி ஆகுது அது. ஸோ அதெல்லாம் எப்படி நான் வெரிஃபை பண்றேன்? வெரிஃபை கிரெடென்ஷியல்ஸ். ஓகேவா? புரியுதா? இது 4. சரிங்க. ஏதாவது தப்பு நடந்தா எனக்கு வந்து எரர் டிஸ்பிளே பண்ணல, டிஸ்பிளே எரர் மெசேஜஸ். ஓகே, இதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே, இதுல என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸா சொல்றேன். டிஸ்பிளே என்ன டிஸ்பிளே எரர் மெசேஜ்? நான் லாகின் பண்ணா இந்த இடத்துல காட்டணும். என்னது? என்டர் யூசர் நேம், என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு போடணும்ல, அதான் டிஸ்பிளே எரர் மெசேஜ். அதுவும் ரெட் கலர்ல. எரர் மெசேஜ் ஷுட் பி, இது வந்து ஒரு காமன் கலரிங்க. புரியுதா? மாத்தக்கூடாது. சக்சஸ் மெசேஜ் எப்பவுமே என்னது? கிரீன். எரர் மெசேஜ் எப்பவுமே என்னது? ரெட் தான். ஓகேவா? மாத்தக்கூடாது. ஓகேவா? ஸோ என்ன நான் பாக்குறேன், எனக்கு இந்த லாகின் பண்ணும்போது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா எங்க வந்து எரர் மெசேஜ் காட்டணும்? முன்ன எப்படி தெரியுமா காட்டுவாங்க? எல்லா காமனான எரர்ஸ் வந்து கீழே காட்டுவாங்க முன்ன. இப்போ அப்படி கிடையாது. HTML-லாம் உனக்கு வந்து இந்த பூட் ஸ்ட்ராப்லாம் வந்துட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா எரர் மெசேஜ் அது கீழே காட்டும். எப்படின்னா இங்கதான் யூசர் அடிக்க போறாரு. இந்த இடத்துல தப்பு பண்ணாருன்னா எரர் மெசேஜ் எங்க காட்டணும்? இங்க காட்டணும். புரியுதுங்களா கைஸ்? இங்க காட்டணும். இந்த இடத்துல ஏதாவது தப்பு நடந்தது, எரர் மெசேஜ் எங்க காட்டணும்? இங்க காட்டணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்பதான் எனக்கு என்ன புரியும்? ஒரு யூசராவோ நான் எங்க தப்பு பண்ணேன்னு எனக்கு அங்கதான் புரியும். ஓகேவா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். என்னது? டிஸ்பிளே எரர் மெசேஜ். ஓகேவா? ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல பாரு, டெஸ்ட் பண்ண சும்மா கிடையாது. இதெல்லாம் நான் எதிர்பார்ப்பேன், இதெல்லாம் ரிக்வயர்டா இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நீ பண்ணிட்டே நான் செக் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்னது? ரீடைரக்ட் வேலிடேட் யூசர். இது எப்போ என்ன நடக்கும்? லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு அடுத்த பேஜுக்கு போகும். ஓகேங்களா கைஸ்? இருக்கீங்களா? ஓகேங்களா? புரியுதா? அடுத்து என்னது? சப்போர்ட் ஃபார், இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் சிஸ்டம். ஓகேயா? ஸோ மேஜர் எனக்கு ஏன்னா இதுல நான் வந்து போட்டிருக்கிற இந்த ரிமெம்பர் மீ, ஃபர்கெட் பாஸ்வேர்ட் நான் எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன், இதுவும் நான் செக் பண்ணுவேன். ஓகே, ஆனா ஒரு ரியல் இதுல பாத்தீங்கன்னா பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதுதான். இதான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். இதுல வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ ஃபர்கெட் பாஸ்வேர்ட் நான் இது கிளிக் பண்ணா அந்த பேஜுக்கு போகணும். ஓகே, ரீடைரக்ட் பண்ணா இமெயிலுக்கோ அங்கெல்லாம் நீ போய் ஆகும். ரிமெம்பர் மீனா பாஸ்வேர்டை ரிமெம்பர் பண்றது. ஓகே, பாஸ்வேர்டோட மோஸ்ட்லி பாஸ்வேர்டை ரிமெம்பர் பண்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ரிமெம்பர் மீனா உன்னோட யூசர் நேம். நல்லா புரிஞ்சுங்க. நிறைய அதாவது உன்னோட மொபைல் அப்ளிகேஷன்ல பாஸ்வேர்ட் அண்ட் ரெண்டுமே இது வரும். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி வெப் அப்ளிகேஷன்ல ரிமெம்பர் மீனா உனக்கு இதுதான் வரும். பட் ஆனா இப்ப ரெண்டுமே வருது. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து இப்போ இது பண்ண மாட்டேன்றாங்க. ஆனா ஸோ ரிமெம்பர் மீன் சொன்னா நமக்கு வந்து யூசர் நேம் இது, இப்போ சில இதுல பாஸ்வேர்டும் வருது. ஓகேவா? ஸோ அதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இங்க எழுதி. ஓகேங்களா? இது புரிய நம்புறேன். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் பாருங்க. யூசர் ஆத்தென்டிகேஷன் என்னது? வேலிடேட்ஸ் யூசர் ஐடென்டிட்டி. செக்யூர் ஆக்சஸ் ப்ரொடெக்ட்ஸ் அப்ளிகேஷன் டேட்டா. ரொம்ப முக்கியம். செக்யூர்னா டேட்டாஸ் இதுதான் சார், டேட்டா ப்ரொக்யூர் இது பண்ணணும். எரர் ஹேண்ட்லிங். ஷோஸ் கிளியர் எரர் மெசேஜ். கிளியரா இருக்கணும், ரெட் கலர்ல இருக்கணும். சீம்லெஸ் ஆக்சஸ் அப்படின்னா என்னது? எந்த வகையான தப்பு இல்லாம எனக்கு வந்து அடுத்தடுத்த வேலைகளை பண்ணணும். அது சீம்லெஸ். ஓகே, ரீடைரக்ட் அடுத்த பேஜ் இதெல்லாம். பாஸ்வேர்ட் ரிகவரி ரொம்ப முக்கியம். அதாவது ஃபர்கெட் பாஸ்வேர்ட் நான் போட்டேன்னு வச்சுக்கீங்க, ஒன்று பாஸ்வேர்டை ரிகவர் பண்ணி சொல்லும். ஓகே, அதுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அது இமெயிலில் போய் தான் பண்ணணும். ஓகேவா? 2 புது பாஸ்வேர்டை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது அப்புறம் யூசர் கன்வீனியன்ஸ். ஓகே, ரிமெம்பர்ஸ் யூசர் இன்ஃபர்மேஷன். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இங்க ரிமெம்பர் யூசர் இன்ஃபர்மேஷன்னா ரெண்டுமே இருக்குது பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ அது பேஸ்ட் ஆன் அப்ளிகேட் டிவைஸை பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் புரியுதா? 2வது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெஸ்டர்னா இதெல்லாம் நான் எதிர்பார்ப்பேன், இதெல்லாம் இருக்கணும். அதுதான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகேவா? புரியுதுங்களா? எஸ் சார். கைஸ் புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி சார், இதை வந்து ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட் சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து நான் ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி தான். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா,
இந்த ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் நீ டெஸ்ட் பண்ணும் போது, அதாவது ஒரு ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணும் போது, ஒரு பேர் டெஸ்ட் பண்ணும்போது நீ சொல்லணும். அதாவது as a டெவலப்பரா, அப்பா இதான் வந்து கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸ், இதான் ஃபங்க்ஷனல் நான் எழுதியிருக்கேன், அதை நீ கொடுக்கணும். ஏன்னா நல்லா பார்த்துக்கோ, எல்லாருமே இந்த ரிமெம்பர் மீன் நான் கொடுக்க மாட்டேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ கைஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிமெம்பர் மீன் நிறைய இப்போ ஃபேஸ்புக் அதெல்லாம் போட்டிங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் இருக்குங்க. இதெல்லாம் இந்த ரிமெம்பர் மீ அப்படின்னு ஒரு ஐகான் இருக்குமா? இருக்குமா நிறைய இடத்துல? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகேவா? ஆனா என்னது, இந்த பாஸ்வேர்டை ஹைட் பண்றது இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் எப்படி மாறும்னா, பேஸ்ட் அப்பான் தி கஸ்டமர் நீட்ஸ், பேஸ்ட் அப்பான் தி கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸ், இன்புட்ஸ். ஸோ அது மாறும். அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இதான் இருக்கும், இதெல்லாம் செக் பண்ணு அப்படின்னு நான் வந்து டெஸ்டருக்கு சொல்றேன். ஓகேவா? புரியுதா? அடுத்து போலாமா? போலாம். சரி சார், அடுத்து என்னது? நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ். நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ்னா, ஓகேவா, ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரெண்டு அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ்னா ஒரு பேஜுக்கு தேவையானது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் இந்த பேஜுக்கு தேவையானது. நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ்னா, ஓகேவா, இது வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் நான் சொல்ல மாட்டேன், ஆனா அது கண்டிப்பா இருக்கணும். சொல்ற வேர்டிங் புரியுதா? ஹலோ கைஸ், புரியுதுங்களா? நான் அது ரிக்வயர்மெண்ட்னு சொல்ல மாட்டேங்க, ஆனா இது கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? ரிக்வயர்மெண்ட்னா என்ன சொன்ன, கஸ்டமர் கேட்டாம நீ வந்து வெப் அப்ளிகேஷன் பண்ணி கொடுன்னு சொல்ற ரிக்வயர்மெண்ட்ஸ், அதான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட். நான் ஃபங்க்ஷனா இது எனக்கு கண்டிப்பாக இருக்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டா, இந்த 3 அப்ளிகேஷன் தெரியுதா, 3 டிஃப்ரெண்ட் வியூஸ் தெரியுதா, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னன்னு கொஞ்சம் யாருன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன். வாட் இஸ் திஸ்ங்க? அக்சஸ் பண்றது சிஸ்டம், tab அண்ட் மொபைல். அதாவது கம்பேட்டபிலிட்டினா என்னது? இது வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ்ல வராது, அது கம்பல்சரி இருந்தாகணும். கம்பேட்டபிள்னா என்னது? என்னோட அப்ளிகேஷன், நல்லா புரிஞ்சுங்க, என்னோட அப்ளிகேஷன் டெஸ்க்டாப்லயும் வேலை செய்யணும், டேப்லயும் வேலை செய்யணும், மொபைல்லையும் வேலை செய்யணும். ஓகேவா? ஸோ இது ரிக்வயர்மெண்ட்ஸ்ல வராது, இது நான் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல இது கம்பல்சரி நீ இருந்தாகணும். நல்லா புரிஞ்சுங்க. குவாலிட்டி ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குவாலிட்டி ஆட்ரிபியூட்ஸ்னா என்னது? இதெல்லாம் இருந்தா உன்னோட அப்ளிகேஷன் குவாலிட்டியா இருக்கும். ஓகேயா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து நிறைய யூசர்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதான் நான் ஃபங்க்ஷனல். இது வந்து கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல வராது, கம்பல்சரி இதுல இருக்கணும். ஓகேவா? ஸோ அதான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்னா பார்க்கலாமா? செக்யூர் ஆத்தென்டிகேஷன், இது கம்பல்சரி இருக்கணும்ல? எஸ் ஆர் நோ? செக்யூர்னா என்னது? டிசைன் பண்ணிக்கோ, என்னோட டேட்டா செக்யூர்டா இருக்கணும், அது ரிக்வயர்மெண்ட்ஸ்ல வரக்கூடாது. நான் ஃபங்க்ஷனல், அதான் குவாலிட்டி ஆட்ரிபியூட்ஸ். அடுத்தது இது என்னங்க? இது ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ். நான் இன்னைக்கு பதில் சொன்னா, கேள்வி கேட்டா நாளன்னைக்கு சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணா அது ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து இட் ஷுட் பி, இது டிஃபால்ட்டா இருக்கணும். அதான் நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் சிம்பிள் சொல்லிட்டா டிஃபால்ட் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ். ஓகேவா? மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ்னா ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் அதுக்கு எதுவும் அடாப்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஆன் தி ஸ்கிரீன், ஆன் ஆல் ஸ்கிரீன். டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப், டேப்னா டேப், இதெல்லாம். ஓகேவா? ஸோ ப்ரௌசர்ஸ் கம்பேட்டபிலிட்டி. ஸோ சப்போர்ட்ஸ் இன் ஆல் மேஜர் ப்ரௌசர்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி. அதாவது மேஜர் ப்ரௌசர்ஸ்னா என்னது? எனக்கு வந்து விண்டோஸ்லயும் வெப்லயும் எல்லாத்துலயும். ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டுமே பார்த்துங்க. ஓகேவா? யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைன்ஸ்னா தி வே யூ ஆர் யூசிங் கலர்ஸ். ஆக்சுவலி இது ஒரு தனி டாபிக்கே இருக்கு. ஓகேவா? கலர்ஸ். ஓகேவா? கலர்ஸை வச்சு நான் உன்னோட எமோஷனை டச் பண்றேன். ஓகேவா? ஸோ கலர்ஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த கலர்ஸை வச்சு நான் உனக்கு வந்து எப்படி நான் டிசைன் பண்றேன், எப்படி நான் உனக்கு வந்து அட்ராக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ அதுதான் யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைன் சொல்லுவாங்க. ஓகே, இதுல நிறைய இருக்கு, இல்லை பெரிய டாபிக். அப்புறம் ஆக்சசிபிள் கண்ட்ரோல். ஓகேயா? ஸோ ஆக்சசிபிள் கண்ட்ரோல் என்னது? லாகின் என்ன பட்டன் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியணும். ஓகேயா? அது அப்புறம் டேட்டா, இதெல்லாம் வந்து இதுதான் மேஜர் நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? புரியுதுங்களா? இதுக்கோசரம் இருக்கா, இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கும். டேட்டா ப்ரொடெக்ஷன், ஹை பர்ஃபார்மன்ஸ், ரெஸ்பான்சிவ் டிசைன், கிராஸ் ப்ரௌசர். கிராஸ் ப்ரௌசர்னா என்னது? குரோமு, எட்ஜ், அது மாதிரி நம்ம என்னென்ன போட்டுக்கோம். ஸோ இதுதான் கான்செப்ட்.
ஸோ 2 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ரிக்வயர்மெண்ட்ஸ்னா என்னது, ரிக்வயர்மெண்ட்ஸ் நான் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு நீங்க சொல்லுங்க. புரியுதா? ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னது? ஹலோ, must have. என்னது? அப்ளிகேஷன் செய்யும் போது கஸ்டமர் கொடுக்குற டேட்டாஸ் இன்புட்ஸ், அது ரிக்வயர்மெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து என்னது, அந்த செக்யூரிட்டி அதெல்லாம் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை, அது டிஃபால்ட்டா வந்துடும். ஸோ ஆனால் என்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் கேட்பான், ஏங்க எனக்கு இது இருக்கணுங்க, இந்த சைஸ், இந்த லோகோ எனக்கு இருக்கணுங்க, இந்த சைஸ் இருக்கணும், எல்லாத்துக்கும் லோகோ இந்த கலராக இருக்கணுங்க, அந்த மாதிரி சொல்றது தான் ரிக்வயர்மெண்ட்ஸ், கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸ். அதான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ். இது நான் ஃபங்க்ஷனல், இது கண்டிப்பாக இருந்தாகணும், இது இல்லைன்னா சப்போர்ட் பண்ணக்கூடாது. நம்பர் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? புரியுதா? அடுத்து போலாமா? போலாமா? எஸ் சார், புரியுது சார். இங்க ஒரு டெஸ்டரா அடுத்து என்ன பார்ப்பான்? டிசைனை பார்ப்பான். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, டிசைன்ஸ். ஓகேவா? ஸோ க்ளீன் அண்ட் சிம்பிள் யூசர் ஃப்ரெண்ட்லி லாகின் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இதான் ஒரு டிசைன். டிசைன் பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாதுங்க. ஏங்க லாகின் பேஜ என்னங்க இருக்கணும்? 2 ஃபீல்ட்ஸ் இருக்கணும், ஒரு கம்பெனி லோகோ இருக்கணும், ஒரு இந்த மாதிரி என்னென்ன இருக்கணும் அது மட்டும் தான் இருக்கணும். அப்புறம் இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் அது மட்டும் தான் இருக்கும். ஓகே, இது தவிர்த்து கச்சா முச்சான் இருக்கக்கூடாது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் அலைன்மெண்ட்டா கரெக்டா இருக்கும். அது செக் பண்ணுவாங்க யாரு? நம்மளோட சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ். ஓகேயா? செக் பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு யூசர் மாதிரி அது பாதிச்சப்பா இது சரியில்லைப்பா, இது பார்க்கும் போது ஒன்று கலர் ரொம்ப தூக்கி அடிக்குது, ப்ராப்பரா கொடுங்க. ஸோ எப்பவுமே நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல் ஆன் டிசைனிங் பர்பஸ். பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்குற, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன், இட் ஷுட் பி லைட் கலர். ஓகேயா? அந்த இடத்துல டார்க்கா நீ கொடுக்கக்கூடாது. ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஒயிட் இருந்தால் ரொம்ப பெட்டர். அதில் லைட் கலர்ஸாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஞாபகத்தில் ஒரு டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? பார்த்துங்க. ஸோ இது எல்லாமே இருக்கணும். ஸோ இந்த டிசைன் எப்படி ப்ராப்பராக அலைனாக இருக்கா, ப்ராப்பராக யூசருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ இதுதாங்க டிசைன். இதில் டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஹலோ, கைஸ் புரியுதா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? போலாமா? லாக் வேலிடேஷன் ஒர்க் ஃப்ளோ. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே உனக்கு போட்ட ஞாபகம் இருக்கா? ஒர்க் ஃப்ளோ. இங்கே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இதுவாக கொடுப்பாங்க, என்னென்ன நடக்கும். யூசர் இன்புட் கொடுத்தா எம்டி வேலிட் ஃபீல்ட். புரியுதா நான் சொல்றது? ஸோ ஒவ்வொரு ப்ராசஸா நீ எழுதிக்கணும். ஓகேவா? இதுதான் ஒர்க் ஃப்ளோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். ஓகேவா? ஸோ யூசர் இன்புட் கொடுக்குறாரு, இது தெரியுதா? நம்மள அந்த இதெல்லாம் போட ஞாபகம் இருக்கா? ஃப்ளோ சார்ட் போடும்போது இந்த இது ஒரு ரெக்டாங்கிள் போட்டால் இதில் வந்து எஸ்ஆர் நோ ஆப்ஷன்ஸ் வரும், ஞாபகம் இருக்கா? அந்த இதாக. ஸோ யூசர் இன்புட் கொடுத்தா எம்டி ஃபீல்டாக இருந்துச்சுன்னா என்ன எனக்கு வரணும்? இதெல்லாம் வரணும். நோ. ஓகே, எம்டி ஃபீல்ட் இல்லைன்னா அடுத்து என்னது? வேலிடேஷன். ஃபார்ம் வேலிடேஷன் என்னது? இன்வேலிட் ஃபார்மட், ப்ளீஸ் என்டர் தி வேலிட் டீடைல்ஸ். என்னது? இமெயில்னா இமெயில் போடணும், நம்பர்னா நம்பர் போடணும், ப்ராப்பராக போடணும். அது நோனா. இங்கே எஸ்னா என்னது? கிரெடென்ஷியல் வெரிஃபிகேஷன். டூ தி கிரெடென்ஷியல் மேட்ச் அவர் ரெக்கார்ட்ஸ். அப்படின்னா என்னது? ரெக்கார்ட்னா என்னது? டேட்டா பேஸை செக் பண்ணணும். ஓகே. நோனா இன்வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட். அப்புறம் என்னது? எஸ், லாகின் சக்சஸ் ஆர் ஃபெயிலியர். ஓகே. ஸோ லாகின் சக்சஸ்னா க்ரீன் கலர்ல காட்டும், ஃபெயிலியர்னா ரெட் கலர்ல காட்டும். இதுதான் ஃப்ளோ. ஓகேங்களா? இதான் ஞாபகத்தில் வச்சுங்க. இது நிறைய பார்த்துட்டோம். ஸோ அதை நான் வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது விட்டு போச்சான்னு பாருங்க. ஓகே, புரியுதுங்களா? ரைட். ஸோ இதுதான் ஃப்ளோ. வச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளோ உனக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியல கேட்டுக்கணும். ஸோ என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா என்ன ஷோ பண்ணணும், கரெக்டா என்ன பண்ணணும், எல்லாமே அந்த 2 ப்ராசஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தப்பா இருந்துச்சுன்னா என்ன ஷோ பண்ணணும் எல்லாமே. ஏன்னா இதை வச்சு டெஸ்ட் பண்ண போறேன். இதுதான் உன்னோட ப்ளூ பிரிண்ட் மாதிரின்னு வச்சுக்கேன். இதை வச்சு டெஸ்ட் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் வேரியஸ். அடுத்தது செக்யூர், ஃபாஸ்ட், ரெஸ்பான்சிவ், ரிலையபிள், இதெல்லாம் வந்து இதுதான் நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம போகிறோம். ஓகே, சினாரியோங்க, இதுதாங்க நம்ம வரப்போகிறது. ஸோ எக்ஸாம்பிள் லாகின் சினாரியோனா வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் இருந்துச்சுன்னா இன்வேலிட் என்ன இருக்கும், இப்படிதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, வேலிடாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? எனக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்னது? லாகின் சக்ஸஸ்ஃபுல், டேஷ்போர்ட் ஓப்பன்ஸ். இதான் டேஷ்போர்ட். கரெக்டுங்களா? கரெக்டாக இருந்தால் புரியுதா? லாகின் சக்ஸஸ்ஃபுல் நான் போடுறேன். இன்வேலிட் இதெல்லாம் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ். புரியுதா? இன்வேலிட் வந்துச்சுன்னா என்ன ஆகும் எனக்கு? எது புரியுதா? தெரியுதுங்களா கைஸ்? நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ரெட் கலர்ல இருக்கும். எங்க தப்புன்னு அங்கதான் காட்டணும்.
அதுக்கு நம்ம காமனா காட்டக்கூடாது. முன்ன எப்படி தெரியுமா இருக்கும், காமனா கீழே போட்டு நம்ம காட்டுவோம். அது வந்து ஒரு என்ன எது தப்பு நமக்கு யூஸருக்கு தெரியாது. ஸோ அதனால எங்க தப்பு நடந்தாலும் அங்கதான் காட்டும். ஸோ இதான் கண்டிஷன். ஸோ இதான் வேல்யூ. இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஃபெயில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உனக்கு இந்த சினாரியோங்க. ஸோ இதுதான் மேஜர் திங். ஞாபகம் வச்சுக்கோ, சின்ன லாகின் பேஜ், நம்ம சும்மா லாகின் பேஜ் தான் சொல்றோம். இத்தனை இருக்கு. இப்பதான் நம்ம வர போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது லாகின் பேஜ்ல ஒரு டெஸ்டருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு. இப்போ எல்லாமே டெஸ்டர் தெரிஞ்சிட்ட பிறகு அவர் டெஸ்ட் கேஸ் எழுதணும். இப்பதான் வரப்போறோம். ஸோ லாகின் பேஜ் டெஸ்ட் கேசஸ் என்னென்ன பண்ண போறாரு. ஓகே, இதுதாங்க டெஸ்ட் கேஸோட ஸ்ட்ரக்சர். இப்படிதான் இருக்கும். புரியுதா? ஒரு ஷீட் ஆட்டம் இருக்கும், இல்ல ஒரு ஏதாவது ஒரு ஆன்லைன் இதுவாட்டம் ஒரு ஃபார்ம் ஆட்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேஸுக்கும் புரியுதா டெஸ்ட் கேஸ் ஐடி. ஓகே, அதுக்கு ஒரு யூனிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சினாரியோ என்ன பண்ண போற. ஓகே, அது ஸ்டெப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ண போற, என்னென்ன டேட்டாஸ் யூஸ் பண்ண போற, என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு, ஆக்சுவல் ரிசல்ட் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன. புரியுதா? இதுதான் டெஸ்ட் கேஸ் ஸ்ட்ரக்சர். இது நான் உங்களுக்கு போன வாட்டி காமிச்சிருப்பேன் நாங்க நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் பார்த்துங்க. இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லாகின் பேஜை டெஸ்ட் பண்ணோம்னா தெரியுதா, ஒவ்வொன்றுக்கும் வருது பாத்தீங்களா, இங்க தெரியுதுங்களா பாருங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். தெரியுதுங்களா? லாகின் ஸ்பேஸ் கேஸ் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னது, ஒவ்வொரு சினாரியோவுக்கு வேலிட் லாகின் வந்துச்சுன்னா என்னென்ன நான் கொடுத்தேன் ஸ்டெப்ஸ், என்ன டேட்டா யூஸ் பண்ண, என்ன ரிசல்ட் வந்தது, ஆக்சுவல் ரிசல்ட் என்ன, இது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட் பாஸ். புரியுதுங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர். ஞாபகத்தில் வச்சுங்க. இது பேஸ் பண்ணி தான் நீ டெஸ்ட் கேஸ் எழுதுவேன். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. திஸ் த திங். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். இதை வந்து ஐஎஸ்ஓ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பா ஐடி இருக்கு. ஐடி என்னது, என்ன இது ஐடி பேஸ் பண்ணி நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் சினாரியோ, என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ற, என்ன டேட்டாஸ் யூஸ் பண்ற, என்ன எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், என்ன ஆக்சுவல் ரிசல்ட், இது ரெண்டும் கம்பேர் பண்ணா பாஸ் ஆஃப் ஃபெயிலா வந்துடும்ல. விசாரணம். புரியுதுங்களா? இதுதான் வேரியஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதான் கேஸ் ஸ்ட்ரக்சர். இது புரியுதுங்களா? இதுக்கு முன்ன பார்த்தது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஜென்ரலா உள்ள போறோம். ஓகேவா? ரைட். பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ்னா என்ன? பாசிட்டிவ்னா என்னங்க? வாட் இஸ் பாசிட்டிவ்? கிரீனா காட்டுது. என்னது இது? பாசிட்டிவ்னா என்னது? சக்சஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ சக்சஸ். ஓப்பன் லாகின் பேஜ். எஸ், ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்து என்னது? அடுத்த கேஸ் என்னது? என்டர் வேலிட் யூசர் நேம். ஓகே, கரெக்டா போய் இதான் ஸ்டெப் சொன்னோம் பாத்தியா? இந்த இடத்துல என்னென்ன ஸ்டெப் பண்ணுவேன்ட்டு. புரியுதா கைஸ்? இருக்கீங்களா? ஓப்பன் லாகின் பேஜ். இதுதான் நம்ம என்ன பாசிட்டிவ் பண்ணா. இப்போ ஒரு டெஸ்ட் கேஸுக்கு நான் பண்றேன். ஏன்னா லாகின் பேஜ் அவ்வளவு நீ பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஒவ்வொன்றா அதை பாசிட்டிவ் சொல்றேன். என்னது இது? நீ எழுதிருக்கணும், இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிருக்கணும். புரியுதா? ஓப்பன் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணா டிக் ஆயிடுச்சு. ஓகேவா? டிக் பண்ணிட்டேன். எஸ், சூப்பர், வந்துருச்சு. பாஸ். ஃபர்ஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்தது என்டர் வேலிட் யூசர், பாஸ் ஆயிடுச்சு. என்டர் வேலிட். லாகின் கிளிக் பண்றேன். வெரிஃபிகேஷன். புரியுதா? வெரிஃபிகேஷன் டேஷ்போர்ட் டைரக்ஷன் ரீடைரக்ஷன் ரொம்ப முக்கியம். சக்சஸ் மெசேஜ் வந்து அடுத்ததுக்கு போகணும். இதுதாங்க என்னது பாசிட்டிவ் டெஸ்ட் கேசஸ். பாசிட்டிவ்னா எந்த வகை தப்பு இல்லாம நடக்குது. புரியுதா? இவன் தப்பே பண்ண மாட்டாங்க ஹரிச்சந்திரங்க அப்படின்ட்டு. ஆனா இது மட்டும் பண்ண மாட்டான். அடுத்தது வர பாருங்க. ஓகே, இது மேஜர் திங். இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஷீட். புரியுதா? டெஸ்ட் ஐடி என்னது, டிசி டெஸ்ட் கேஸ் என்னது, லாகின் பண்ற அது ஒரு நம்பர். சினாரியோ என்னது, லாகின் வித் வேலிட் டேட்டா கிரெடென்ஷியல்ஸ். ஓகேவா? என்ன டேட்டா செட் யூஸ் பண்றேன், இது நம்ம வந்து என்ன சொல்றது, ரியல் டைம் யூஸ் பண்ணதால அதுக்கு எதமா டெஸ்ட் டேட்டாஸ் இருக்கும், அது யூஸ் பண்றேன். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன வரணும், புரியுதா? இந்த ஷீட் புரியுதா? இங்க பார்த்தது புரியுதுங்களா? இங்க பண்ண பத்தியா இந்த இது, ஹலோ இங்க நான் போட்டு. ஸோ என்ன நடக்குது, இது கரெக்டா இருந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ இது உனக்கு வந்து ஒரு கிராஃபிக்கல் இது மாதிரி நான் போடுறேன். ஸோ இந்த டேஷ்போர்டுக்கு போடும். ஓகேங்களா? இது ஒரு ரகம். அடுத்தது நெகட்டிவ் டெஸ்ட் கேசஸ் அப்படின்னா என்ன? எனக்கு பாசிட்டிவோட நெகட்டிவ் தாங்க ரொம்ப முக்கியம். ஏன் சார் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் முக்கியம் சொல்றீங்க? அப்பதான் யூசருக்கு புரியும் நீ என்னென்ன தப்பு பண்ணு. கரெக்டா? ஹலோ, கரெக்ட் தான். பாசிட்டிவ் புரிஞ்சு தப்புன்னு புரிஞ்சா ஏதோ தப்பு நடந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது இல்ல. ஸோ ரெண்டு கேஸும் பார்ப்பாங்க, பாசிட்டிவும் பார்ப்பாங்க நெகட்டிவ் பார்ப்பாங்க.
நெகட்டிவ்னா ஒன்றும் இல்லை, இன்வேலிட் கிரெடென்ஷியல் டெஸ்ட் கேசஸ், ஆல் அட்டம்ஸ் ஃபெயில், ஆக்சஸ் டினைட், இதெல்லாம் எந்த இதுல அட்டம்ஸ் ஃபெயில் ஆகும் அதுவும் நான் செக் பண்ணுவேன். ஞாபகம் வச்சுங்க, டெஸ்டர்னா அது மட்டும் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரா நீ போறதை மட்டும் பார்க்க மாட்டாங்க, எந்த இடத்துல பிளாக்கேஜ் வரும் அதுவும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் டெஸ்ட் கேஸ் கவர்ட். இன்வேலிட் நான் வேணும்னு என்ன பண்ணுவேன், இன்வேலிட் நம்பரை இது கொடுப்பேன். ஓகேயா, அதுக்கும் தனி டெஸ்ட்டுங்க, அதான் நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்வேலிட் கொடுப்பேன். ஸோ இன்வேலிட் கூட செக் பண்ணி பார்ப்பேன் இந்த இது வருதா இல்லையான்ட்டு. கைஸ் புரியுதா? இந்த இது வருதா இல்லையான்ட்டு. ஓகேவா, 1 மினிட் இது. ஸோ ஒவ்வொன்னா நாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னது இன்வேலிட் யூசர் நேம் எதனால வருது, ஏன், என்ன எல்லா சினாரியோஸும் நாங்க பார்ப்போம். ஓகேவா, ஸோ இதுதான் என்னது நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ். பாசிட்டிவ் எவ்வளவு முக்கியமோ நெகட்டிவ். என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கும் பாரு, கரெக்டா? இந்த மாதிரி தான் எனக்கு இதுக்கு மேல வரமா பார்த்துக்கோ. இன்வேலிட் யூசர் நேம் கண்டிப்பா ஒரு நெகட்டிவ், இன்வேலிட் பாஸ்வேர்ட் நெகட்டிவ், போத் கிரெடென்ஷியல் இன்வேலிட், புரியுதா? ரெண்டுமே தப்பு. யூசர் நேம் கேஸ் மிஸ்மேட்ச், பாஸ்வேர்ட் கேஸ் மிஸ்மேட்ச். ஓகேவா, புரியுதா கைஸ்? புரியுதுங்களா? That's it. Yes, sir. ஸோ இதுதான் நெகட்டிவ் கேஸ் டெஸ்ட் கேஸ். ஸோ டெஸ்ட் கேஸ்னா பாசிட்டிவும் இருக்கணும் நெகட்டிவும் இருக்கும். நெகட்டிவ் மேஜரா பார்ப்பாங்க, அப்பதான் உங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும். புரியுதா? பாசிட்டிவும் பார்ப்பாங்க இல்லைன்னு நான் சொல்ல, ஆனா அதோட இதுவும் பார்ப்பாங்க. ஓகேவா, ரெண்டுமே பார்ப்பாங்க. ஸோ அடுத்தது என்னது, இதுவும் நெகட்டிவ் தான். எம்டி ஃபீல்டு டெஸ்ட் கேஸ். எம்டி ஃபீல்டு கொடுத்தா என்ன நடக்கும்? அடுத்தது ஸோ என்ன பார்த்துட்ட, சக்சஸ் மெசேஜ் பார்த்துட்ட, புரியுதா? நம்ம எரர் மெசேஜ் நெகட்டிவ் மெசேஜ். இப்போ நான் என்ன பார்க்கணும், அடுத்தது என்னது, என்ன நடக்கும், நான் அப்ப நான் என்ன பண்றேன், அதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ். புரியுதா? சினாரியோ என்னது, யூசர் நேம் எம்டி, இது எல்லாத்துக்கும் என்ன ப்ராசஸ் நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் எழுதணும். புரியுதா? நீ கொஞ்சம் கான்செப்ட் பண்ண தெரியுதா? இன்வேலிட் எம்டி யூசர் நேம் போடுறோம் பத்தியா? ஹலோ கைஸ் இருக்கீங்களா? ஒவ்வொரு கேஸ் நம்ம என்ன சினாரியோ செக் பண்ற, இங்க வந்து வேலிட் லாகின் செக் பண்ணிட்டேங்க, பாஸ் ஆயிடுச்சுங்க. இங்க இன்வேலிட் லாகின்னா அங்க என்ன பண்ணணும், ஃபெயில் தான் ஆகணும், பாஸ் ஆகணுமாங்க. எக்ஸ்பெக்ட் ரிசல்ட் என்ன, எனக்கு இன்வேலிட் பாஸ்வேர்ட் கொடுத்தா இங்க பாஸ்னா என்ன வரும், எனக்கு இன்வேலிட் லாகின் போட்டா என்ன ஆயிடுது, டேஷ்போர்ட் போயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டா நான் சொல்ல முடியாது? அப்ப எனக்கு நான் ஃபெயில் தானே ஆகணும். ஸோ ஒவ்வொரு கேசஸ்க்கும் தனித்தனியா பார்ப்பாங்க. எந்த வகையிலையும் இது வந்து எல்லா லூப் ஹோல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அதுதான் சினாரியோ, அதுதான் டெஸ்ட் கேஸ். இப்ப டெஸ்ட் கேஸ்னா என்னன்னு புரியுதா? இந்த லாகினுக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க இப்ப. சோ அதான் நம்ம இப்ப பார்க்கணும். ஓகேவா? என்னது இன்வேலிட் போட்டோமா, என்னது நான் எதுவுமே கொடுக்காம லாகின் பண்ணா எனக்கு என்னென்ன வரும். ஓகேவா? என்னென்ன வரும், யூசர் நேம் இஸ் ரிக்வயர்ட், பாஸ்வேர்ட் இஸ் ரிக்வயர்ட். புரியுதுங்களா? இது வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ். இதை மட்டும் கொடுத்துட்டு லாகின் பண்ணா யூசர் நேம், இதை மட்டும் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுக்கல யூசர் நேம், ரெண்டுமே இப்போ யூசர் நேம். ஓகேவா? இவ்வளவுதாங்க கண்டிஷன். ஸோ இதுதான் எம்டி ஃபீல்ட் டெஸ்ட் கேஸ். எம்டி ஃபீல்டா என்ன நடக்கும், புரியுதுங்களா? அடுத்து பவுண்டரி டெஸ்ட் கேஸ். பவுண்டரினா என்னங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னோம் பாத்தீங்களா, யூசர் நேம்னா இவ்வளோ லென்த் தான் கொடுத்துருப்பேன், பாஸ்வேர்ட்னா இவ்வளோ லென்த் தான் கொடுத்துருப்பேன், பாஸ்வேர்டுக்கு மினிமம் பாஸ்வேர்ட் லென்த், மேக்ஸிமம் பாஸ்வேர்ட் லென்த், அதான் பவுண்டரி. புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? பவுண்டரினா என்னது, யூசர் நேமோட மினிமம் மேக்ஸிமம் வேல்யூஸ். ஓகேவா கைஸ்? புரியுதா? சிம்பிள் தாங்க. ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி என்னது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து கஷ்டம் கிடையாது. நீ என்ன பண்ணணும், ரிக்குவயர்மெண்ட்ஸ் கேட்ட மாதிரி நீ டெஸ்ட் கேஸ் மட்டும் எழுதிக்கணும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டெஸ்ட் கேஸ் இருக்கணும். இப்போ அது ஒன்று பவுண்டரி டெஸ்ட் கேஸ். என்ன பண்றேன், லென்த், யூசர் நேம் லென்த்தை நான் செக் பண்றேன், பாஸ்வேர்ட் லென்த்தை செக் பண்றேன், இதுக்குள்ளதான் இருக்கணும். ஓகே, மினிமம் மேக்ஸிமம் சொல்லுவோம் பத்தி அது அதான் இங்க சொல்றோம் பாரு. யூசர் நேம், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பேசஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூசர் நேம் அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, அதை நம்ம ட்ரிம்னு சொல்லிட்டு எடுப்போம், அப்படி இங்க வந்து இது பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பவுண்டரி டெஸ்ட் கேசஸ். பவுண்டரினா என்னது, தி டேட்டா ஷுட் பி மஸ்ட் பி வித்இன் தி கண்டிஷன். ஓகேவா? இதுக்கு மேல எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை. ஓகேவா? கரெக்டா? இதுதாங்க பவுண்டரி. புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். ரைட், போலாமா? இதுல டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இது நிறைய நம்ம பார்த்துறோம். டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார்.
ஓகேவா? ரைட். அப்புறம் இங்க பார் லைவ் வேலிடேஷன் எக்ஸாம்பிள். நேம்னா நேம் மட்டும் தான் இருக்கும். அங்க நேம் நடுவுல நம்பரை சொருகுனா நேம் வந்துருமா? அதுவும் நீ செக் பண்ணும். அதுவும் பவுண்டரி தான். ஓகேவா? இதெல்லாம் நிறைய பார்த்துங்க. ஓகே. அடுத்து என்னது? பாஸ்வேர்ட் விசிபிலிட்டி டெஸ்ட் கேஸ். என்ன சார் பாஸ்வேர்ட் விசிபிலிட்டின்ட்டீங்க? என்ன நடக்குது? என்ன செக் பண்றாங்க? பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீங்க சொல்லாம என்ன நடக்குது? நான் ஏற்கனவே எங்க என்ன போட்டேன்? நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி போட ஞாபகம் இருக்கா? ஹலோ கைஸ், ஞாபகம் இருக்கா? இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதா இல்லையா அதுவும் செக் பண்ணுங்க. அதுவும் டெஸ்ட் கேஸ்ல இருக்குங்க. என்ன சார் எல்லாமே செக் பண்ணுமா? ஆமா கைஸ். டெஸ்டிங்னா ஒவ்வொரு மாடியூலும் டாப் டு பாட்டம் இன்ச்சா செக் பண்ணுவாங்க. ஓகேவா சார்? பாஸ்வேர்ட் ஆமாங்க, இதுவும் தப்பு, இது தப்பு நடந்தா இதுவும் எனக்கு மிகப்பெரிய இதுங்க. அது நான் இப்ப இதை கிளிக் பண்றேன், பாஸ்வேர்ட் விசிபிள் ஆகாம பாஸ்வேர்ட் தெரிஞ்சா அப்ப என்ன ஆகும்? எனக்கு மிகப்பெரிய செட்பேக் தானே எனக்கு என்னோட அப்ளிகேஷன்ல. புரியுதா? நான் சொல்ல புரியுதா? புரியுது சார். இப்போ நான் என்ன பண்ணோம்? ஒவ்வொன்னா செக் பண்ணோம். இதை கிளிக் பண்ணா பாஸ்வேர்ட் விசிபிள் ஆகுதா, இதை கிளிக் பண்ணா பாஸ்வேர்ட் இது கிளிக் பண்ணா பாஸ்வேர்ட் தெரியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேரக்டர் சொல்லுவாங்க. ஓகே, ஹைடிங் கேரக்டர்ஸ். ஸோ இது செக் பண்ணா பாஸ்வேர்ட் விசிபிள் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்னா பண்ணோம். ஸோ இங்க என்ன போட்டிருக்காங்க? பாஸ்வேர்ட் ஹிடன் பை டிஃபால்ட்டா பாஸ்வேர்ட் ஹிடன் தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணா பாஸ்வேர்ட் ஷோ ஆகும், திருப்பி ஹைட் ஆகும். பட்டன் டெக்ஸ்ட் ஆர் ஐகான் சேஞ்சஸ். ஓகேயா? ஸோ இது வந்து என்னது? எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணா, ஏதாவது பட்டன் சேஞ்ச் பண்ணா ஏதாவது சேஞ்ச் நடக்கணும். ஓகே, அதான் நான் இங்க சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்புறம் எம்டி பாஸ்வேர்ட் ஃபீல்ட் டஸ் நாட் காஸ் எரர். முக்கியம். இங்க நீ பாஸ்வேர்டே அடிக்கல, பாஸ்வேர்டு எம்டி ஃபீல்ட் தானே, அப்ப அதுல வந்து எரர் இது பண்ணக்கூடாது. ஆனா நீ லாகின் பட்டன் பிரஸ் பண்ணா எரர் அடிக்கணும். என்னன்ட்டு நீ வந்து ஃபீல்டு கொடுக்கலன்ட்டு. இப்ப நீ எதுவுமே கொடுக்கலன்னா அந்த இடத்துல எனக்கு வந்து எரர் அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? எரர் இருந்தால் அது எம்டி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, புரிய நம்புறேன். இதுல டவுட்ஸ் இருக்கா? புரியுதா? என்னடா பார்த்தோம்? ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தோமா? ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தோமா? நான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தோமா? அப்புறம் என்ன பார்த்தோம்? ஒரு பேஜோட அந்த கண்டிஷன், அது என்னது யூஐ கண்டிஷன் பார்த்தோமா? அப்புறம் ஒரு பேஜோட டெஸ்ட் கேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோமா? எல்லாத்துக்கும் டெஸ்ட் கேஸ் எப்படி எழுதுன்னு பார்த்தோமா? டெஸ்ட் கேஸ் நிறைய வித்தியாசம் இது. வித் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் கேஸ் பார்த்தோமா? என்ன டெஸ்ட் கேஸ் பார்த்தோம் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறம் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேவா? எல்லாமே ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் அவங்க ஒவ்வொன்னா டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஷீட்டை ஃபில் பண்ணணும். பாஸா ஃபெயிலான்னு சொல்லணும். அதுதான் பாஸ் ஆகுற வரைக்கும் அது ரிப்பீட் ஆகினே இருக்கும். ஓகேவா? அடுத்து போலாமா? ரிமம்பர் மீ. இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இது அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி. புரியுதா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ரிமம்பர் மீனா அடுத்து எங்க போவோம்? லாக்ட் அவுட் பிஃபோர் க்ளோஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து திருப்பி நான் வந்து யூசர் வந்தாருன்னா அதோட கிரெடென்ஷியல் எனக்கு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் இது பேஸ்ட் அப்பான் செக்யூரிட்டி ரீசன் நான் இதை அவாய்ட் பண்ணுவேன். ஓகேவா? நீ மொபைலில் போட்டுக்கலாங்க, ஏன்னா மொபைல் உங்ககிட்ட தான் இருக்கும், நீ யாருக்கெல்லாம் தரமாட்டேன். ஸோ ஒரு டெஸ்க்டாப்பில் பர்சனல் லேப்டாப் தான் போட்டுக்கலாம். பட் அந்த ஒரு லேப்டாப் டெஸ்க்டாப் வந்து யார் வேணா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க. ஸோ ரிமெம்பர் ஃபர்கட். ஓகேங்களா? ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையா இதுவும் நம்ம ஒரு டெஸ்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஃபர்கட் பாஸ்வேர்ட் எங்கே வரும்? ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து ரீசெட் பாஸ்வேர்ட் எங்கே போவோம்? எனக்கு இமெயில் அடிக்க சொல்லுவாங்க. இமெயிலில் உனக்கு அந்த ப்ராசஸ் போகும். ஓகேங்களா? இது ஒரு தனி ப்ராசஸ். ரைட், அடுத்து போகலாமா? இல்லை ஃபங்க்ஷன் செக் பண்ணியாச்சா? அடுத்தது இது வர்றது என்னது? நான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இது வந்து ஒரு யூசர் கிட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸா வர நீ கண்டிப்பா இதை போட்டுருக்கும். கைஸ் புரியுதா? ஹலோ கைஸ், புரியுதுங்களா? எஸ் சார். இதான் லாகின் செக்யூரிட்டி டெஸ்ட் கேசஸ். என்னது? நீ பாஸ்வேர்ட் ஐடென்ட் பண்ணிட்ட, தெரியுதா? HTTPS எனேபிள் பண்ணணும். பாஸ்வேர்ட் நாட் விசிபிள் இன் URL ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் நாங்கள் போஸ்ட்னு போடுவோம். ஓகேயா? இங்கே வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் URL பண்ணும்போது URL என்னங்க? அந்த URL வழியாக உங்கள் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ என் URL டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு நாங்கள் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது ரொம்ப முக்கியம். செக்யூர் செஷன் கிரியேட்டர். செக்யூர் செஷன்ஸ்னா லாகின் இவங்க தான் லாகின் பண்ணுறாங்களா? ஓகேயா?
ஸோ இவங்க லாகின் பண்ணாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் லாக் அவுட் வரைக்கும் போகும். ஓகே, செக்யூர்டாக இருக்கும். ஸோ செஷனே ஒரு மிகப்பெரிய டாபிக்ங்க. இது டைம் வந்து அப்புறம் நடத்துகிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். ஓகே, ஸோ பேக் எண்டில் இது இதுவாகும். அண்ட் இதை வச்சு நிறைய நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி செஷன் எக்ஸ்பயர்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப அடுத்து இப்போ செஷன்லேயே வருதுலாம் எக்ஸ்பைரின்னு சொல்லுவோம். அப்படி என்னன்னா, இப்போ ஒரு லாகின் பேஜை நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணி டேஷ் பேஜில் உள்ளே போகிறேன். டேஷ் பேஜில் உள்ளே போட்டு எந்த வகையான மூவ்மெண்ட் இல்லை. ஓகே, லாகின் மட்டும் பண்ணிட்டேன். ஓகே, அதனால ஞாபகம் வச்சு இது எப்போனா ஒரு நெட் கஃபேக்குள்ளே போகிறேங்க. ஓகே, நெட் கஃபேல ஒரு ப்ரௌசிங் பண்ணுறேங்க. ப்ரௌசிங் இமெயிலை ப்ரௌஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுற, ப்ரௌஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணாமல் வந்துட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ இன்னொருத்தன் வரான், அவன் என்ன பண்ணுவான், நல்லவனா இருந்தால் லாக் அவுட் பண்ணுவான், இல்லைனா என்ன பண்ணுவான், என்ன நடக்கும்? அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்பயர்ஸ் ஓகே இதை நான் கொடுக்கணும். அதுதான் இங்கே கொடுக்கறது. நீ லாக் அவுட் பண்ண மறந்துட்டேன்னா ஓகேவா, ஸோ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஐடியல் டைம் நான் கொடுத்துருப்பேன். ஐடியல் டைம்னா என்னது இப்போ தெரியுதா? கர்சர். இந்த கர்சர் நான் மூவ் ஆகினே இருந்தால் இது வந்து ஒர்க் ஆகிட்டு அர்த்தம். நான் இந்த அப்ளிகேஷனை ஒர்க் பண்ணுறேன். கைஸ் புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைஸ் இருக்கீங்களா? இப்போ இந்த கர்சர் நான் இங்க வச்சிட்டேங்க. கர்சர் மூவ் ஆகாம இருக்குங்க. அப்போ இது ஐடில் தானே இருக்கு, ஒர்க் பண்ணல தானே அர்த்தம். அப்போ இந்த கர்சர் வந்து மூவ்மெண்ட்டை வச்சு மூவ்மெண்ட்டே ஆகல, 5 மினிட்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகிடும். ஓகே, டைம் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐடில் டைம் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நிறைய நீங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டிரான்சாக்ஷன் வரும்போது என்ன ஆகும், எனக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ல முடிச்சாகணும் இல்லையா, திருப்பி என்ன ஃபர்ஸ்ட் வந்து வரும். அதே மாதிரி தான். ஓகே, சாரி. அதே மாதிரி டேஷ்போர்ட் பிளாக் வித்தவுட் லாகின். ஓகே, பிளாக். ஓகே, அப்படின்னா என்னது, லாகின் பண்ணாதான் டேஷ் பேஜ்குள்ள போகணும். லாகின் பண்ணாமலேயே நீ வந்து அப்ளிகேஷனுக்குள்ள போனா என்ன ஆகும், எனக்கு இது தப்பான முறை தானே அது. ஸோ யூசர் நேம், கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தவங்க தான் உள்ள வரும். ஸோ இது தப்பான இது கொடுத்தா நமக்கு வந்து பிளாக் ஆகிடணும். அதான் பிளாக்னா என்னது. ஸோ இதை வந்து நாங்கள் செஷன் மேனேஜ்மெண்ட்ல வரும். ஸோ இது சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரொடெக்ட் பேஜஸ் எல்லாமே என்னது, செக்யூரிட்டிஸ் எல்லாம் இதெல்லாம் நான் ஃபங்க்ஷனல் திங்க. ஓகே, இது கம்பல்சரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு பெரிய டாபிக்ங்க. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் நான் ஃபங்க்ஷன்ல வரும். ஓகேங்களா கைஸ்? புரியுதா? புரியுது சார். ஓகேவா? ஸோ இது ஃபெயில்டு லாகிங் அட்டம்ஸ். இது அடுத்ததுங்க. லாகின் ஃபெயிலியர்ஸ்னா எத்தனை அட்டம் நான் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு சில நிறைய இது நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தர் வந்து லாகின் வந்து இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிருப்போம். ஞாபகம் இருக்கா? அந்த ஓடிபி இதெல்லாம் பண்ணியிருப்போம், பாஸ்வேர்ட்லாம் ஃபோனில் கூட. இவ்வளோ அட்டம்ஸ் மேலே நீ வந்து பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம், என்ன இவன் என்ன புரிஞ்சுப்பான், தப்பான யூசர் ஏதோ வந்து ரீட்ரை பண்றாங்க, அது இவன் புரிஞ்சுப்பான். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? யூசர் பாஸ்வேர்ட் அடிக்கிற. ஓகேயா? பாஸ்வேர்ட் அடிக்கிற. ஓகேயா? ஸோ பாஸ்வேர்ட் அடிக்கும் போது என்ன நடக்கணும், ஸோ இதெல்லாம் எத்தனை வாட்டி தப்பா அடிக்கிற, கண்டினியூஸா ஒருத்தன் தப்பா அடிக்கிறேன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் இங்க நடக்கும். Monitor and respond to repeated failed login attempts to protect user account and prevent என்னது brute force attacks. அப்படின்னா என்னது, இதுக்கு நான் வந்து எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ எதோ தப்பான இதுக்கு போகுது. ஸோ ஒரு 5 attempts 6 attempts மேலே என்ன ஆகும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ அதுதான் ரொம்ப, இதுவும் நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல வரும். ஞாபகம் வச்சுங்க. டெஸ்ட் கேஸ் இதுவும் நீ பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பேக் எண்ட்ல எழுதும் போது லாகின் பண்ணும் போது இஃப் கண்டிஷன்லாம் போட்டு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் தாண்டுச்சுன்னா ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைமை கொடுப்போம். என்ன டைம் கூட ஞாபகம் இருக்கா? செட் பண்ணோம். நீ வந்து ப்ளீஸ் லாகின் ஆஃப்டர் 24 hours இல்லை ப்ளீஸ் ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? வரோம் ஞாபகம் இருக்கா? அதுதாங்க இது. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அது டெஸ்ட் கேசஸ்ல பண்ணணும். இது வந்து நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட். ஓகேவா? பார்த்துக்கோ, இவ்வளோ இருக்கு. ஓகேவா? ஸோ சிம்பிள் ஒரு பேஜுக்கு இவ்வளோலாம் இருக்கு, முக்கியமாக லாகின் பேஜில். ஓகேவா? ஏன்னா அதான் என்ட்ரன்ஸு, இதெல்லாம் பண்ணி ஆகும். யூஐ டெஸ்ட் கேஸ் புரியுதா? யூஐனா என்னது, டிசைன். இதை பார்த்தோன்னா நான் விழுந்துருந்தேங்க, சூப்பர்னு நான் சொல்லலைங்க, அடிக்கடி அட்ராக்ட், இதை நான் பார்த்துக்கினே இருக்கணுங்க, அந்த மாதிரி டிசைன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன நீ பண்ண, நிறைய ஐகான்ஸ் யூஸ் பண்ணணும்.
ஓகே, லேபிள்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஓகே, கலர்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்மள என்ன இது கிளிக்கபிள் இருந்தால் கிளிக் பண்ணால் ஒரு மாதிரி இதெல்லாம் வரும் பார்த்தியா, ஒரு எஃபெக்ட், அதை யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த பூட் ஸ்டாப் நம்ம யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக் அவனே தரான், நம்ம எதுவும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணால் ஒரு தானே வந்துடுது. ஸோ அதுவும் டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கணும். எரர்னா எரர் இந்த மாதிரி சிம்பிள் காட்டணும், நேவிகேஷன் இந்த மாதிரி காட்டணும். ஸோ நிறைய உனக்கு வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ முன்னதோட இது கொஞ்சம் ஒரு சின்ன பேஜில் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணணும், யூசர் அட்ராக்ட் பண்ணுறது. இதுதான் யூஐ, யூசர் இன்டர்ஃபேஸ். புரியுதுங்களா? இது நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகேங்களா, சொல்ல புரியுதுங்களா கைஸ்? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? டிவைஸ் அண்ட் ப்ரௌசர் டெஸ்ட் நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? என்னது, என்னோட அப்ளிகேஷன் எல்லாத்துலயும் சூட் ஆகும். ஓகே, காம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி அதான் டிவைஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ரெஸ்பான்சிவ்னஸ். ஓகே, ரெஸ்பான்சிவ்னா எல்லா டிவைஸோட ஸ்க்ரீன்லேயே மேட்ச் ஆகணும். காம்பேட்டபிலிட்டினா கிரிட்னு சொல்லுவோம். கிரிட்னா என்னதுன்னா, ஓகே, டிவைஸ்லையும் பண்ணணும், ப்ரௌசர்ஸ்லையும் எனக்கு வந்து ஒர்க் ஆகும், எல்லாத்துலேயும் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது ஒன்று இருக்குது. ஒரு அப்ளிகேஷன், ஏன்னா இப்போ வர ஃப்ரேம் ஒர்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஓஎஸ் ஓகே விண்டோஸ்லையும் ஒர்க் ஆகணும், மேக்லேயும் ஒர்க் ஆகணும், லினக்ஸ்லையும் ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃப்ரேம் ஒர்க் வருது. ஓகே, ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் உனக்கு இது வருது, இதெல்லாம் டெஸ்டிங்கில் பண்ணுவோம். டோன்ட் வரி. ஓகே, இதுதான் கம்ப்ளீட் லாகிங் டெஸ்ட் ப்ரொக்ரெஷன். ஓகே, என்னென்ன நடக்குது, நான் டெஸ்ட் கேஸ் எழுதுன பார்த்தியா, எல்லாத்துக்கும் டெஸ்ட் கேஸ் எழுது, ஒவ்வொன்றுத்துக்கும். இது என்ன வெரிஃபை பண்ணிட்டோமா, இது என்ன வெரிஃபை பண்ணிட்டோமா, என்னது பாசிட்டிவ் டெஸ்டிங்கா தெரியுதா, யூசர் வெரிஃபிகேஷன், யூஐ வெரிஃபிகேஷன், ஃபீல்டு வேலிடேஷன் எல்லாம் வேலிடேட் பண்ணிட்டோமா. இதுக்கு ஒரு ஷீட், நான் சொன்ன மாதிரி தான் ஷீட், அந்த எல்லாத்துக்கும் ஷீட் பண்ணுவாங்க. ஸோ பாசிட்டிவ் டெஸ்டிங் கரெக்டாக இருந்துச்சா. நெகட்டிவ் டெஸ்டிங் என்னது, நான் ஏற்கனவே சொல்லிப்பேன், நெகட்டிவ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் ஈக்குவலுங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் எது தப்புன்னு அதுவும் நான் சொல்லணும். செக்யூரிட்டி டெஸ்டிங் இதெல்லாம் நான் ஃபங்க்ஷனல். ஓகே, செக்யூரிட்டி டெஸ்டிங், செஷன் டெஸ்டிங் இதெல்லாம் வர்றது நான் ஃபங்க்ஷனல் தான். காம்பேட்டபிள் எல்லாம் நான் ஃபங்க்ஷனில் வரும். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக டெஸ்ட் பண்ணுவாங்க, தனித்தனியாக ஷீட்டு போடுவாங்க. அது எப்படி டெஸ்ட் பண்ண நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜரை கொடுப்பாங்க, ரிசல்ட்டை மேட்ச் பண்ணுவாங்க, ரிசல்ட் மேட்ச் ஆச்சுனா தான் பாஸ்ன்னு போடுவாங்க. கைஸ் புரியுதா? கைஸ் புரியுது சார். ரிசல்ட் மேட்ச் ஆனா பாஸ், இல்லைன்னா பாஸ்ன்னு போட மாட்டாங்க. ஓகேவா, பாத்தீங்க ஒரு சின்ன லாகின் டெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஓகேவா, அடுத்தது சிம்பிள் லாகின் டெஸ்ட் கேஸ் டேபிள். தெரியுதா? இதுதான் என்ன பார்த்தோம், வேலிட் லாகின், இன்வேலிட் யூசர் நேம், ஒவ்வொரு பார்ட்டா இன்வேலிட் பாஸ்வேர்ட், இது என்னென்ன பண்ணிருக்க, என்ன டெஸ்ட் டேட்டா கொடுத்துருக்க, என்ன எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், என்ன ரிசல்ட் வரணும், பாஸ். புரியுதா? இங்க என்ன டெஸ்ட் கேஸ், இது என்ன டெஸ்ட் கேஸ், சினாரியோ என்ன, கொஸ்டின் என்ன, இன்வேலிட் பாஸ்வேர்ட். அதுக்கு நான் டேட்டா என்ன கூட இன்வேலிட் தான் கொடுக்கணும். கரெக்டா, இன்வேலிட் செக் பண்ண போறேன், எரர் டிஸ்பிளே வரணும். ஓகே, இங்க எரர் டிஸ்பிளே, இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா பாஸ். கரெக்டா? லோ நான் இதுதான் ஏன் டெஸ்ட் பண்றேங்க, இங்க நான் கொடுத்து எரர் டிஸ்பிளே வர லாகின் சக்சஸ் வந்து இது பாஸ் ஆகுமா, ஃபெயில் தானே அர்த்தம். புரியுதா? இதுதான் நெகட்டிவ், இதுதான் நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்து இது மேல இருக்க பாசிட்டிவ். நான் சொல்றது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகேங்களா, இதுதான் வேரியஸ் கண்டிஷன். நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம் பார்த்தியா, எல்லாத்துக்குமே ஷீட்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் ஷீட்ஸ், ஒவ்வொன்றும் ஷீட்ஸ். இது ஒரு ரெக்கார்டு மாதிரிங்க இது. ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டும் நீங்கள் வந்து பாருங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே எழுதுவாங்க. ஸோ என்ன பாஸ் ஆச்சா, ஃபெயில் ஆச்சா, கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணும்போது ஏதாவது தப்பு நடந்துச்சா, இது ரிகவரி பேஜ் ஓப்பன். அதான் ரிகவரி பேஜ்னா என்னது, அது எந்த பேஜுக்கு போகணும். ஆனால் இங்கே வந்து ஏதோ பேஜ் எதாவது சக்ஸஸ் ஆகலைன்னா எனக்கு வந்து ஃபெயிலுன்னு காட்டும். ஓகே, ஸோ இது வந்து ப்ரியாரிட்டினா அது ஒரு ரேஞ்சுங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் தி சிவியாரிட்டினஸ். ஓகேவா, ஸோ எனக்கு வந்து ஹை அதெல்லாம் போடுவோம். ஏன் ஹைன்னு போடணும்னா ப்ரியாரிட்டி, ஏங்க இது பாஸ் ஆகணுங்க, ஹை போடணும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க அப்ளிகேஷன்ல. இது மட்டும் நான் வந்து சரியா வேலை செய்யலன்னு நினைச்சீங்க, எனக்கு அப்ளிகேஷனே போச்சு. யார் வேணா உள்ள நுழையலாம். கரெக்ட் தானே? நான் சொல்ல புரியுதா? புரியுதுங்களா? ஸோ அதான் ஹை சொல்றாங்க. அப்ப இது மீடியம்னா என்னது? ஓகே, இது அவ்வளோ நான் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, பட் தேவைப்படும். பட் எனக்கு வந்து ஒரு அந்த கான்டெக்ட் ஆஃப் லாகின் பேஜ்ல நான் இதை அவ்வளோ நான் பார்க்க மாட்டேன். இது இந்த ஷோ பாஸ்வேர்ட், ஃபர்கெட் பாஸ்வேர்ட் நான் பார்க்க மாட்டேன். ஆனா முக்கியமா இது என்னது, இதான் மேஜரா பார்ப்பேன். அதான் ப்ரியாரிட்டி ஹைன்றாங்க. கம்பல்சரி இது இருந்தால், அதாவது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஏங்க நீங்க வந்து எம்பிபிஎஸ் சீட் எடுக்கணும்னா கம்பல்சரி என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்? நீங்க பயாலஜி படிச்சிருக்கணுமா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணுமா, மேத்ஸ் தேவையில்ல. கரெக்டா?
அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னா பயாலஜி தேவையில்லை, மேத்ஸ் தேவை. கரெக்டா? எஸ் ஆர் நோ? அதே மாதிரிதான் ஒரு லாகின் டெஸ்ட் பண்ணோம்னா இதெல்லாம் கம்பல்சரி இருக்கணும். நீ என்ன பண்ற, லாகின் தாங்க டெஸ்ட் பண்ற, இதெல்லாம் இருக்கணுங்க. ஸோ அதான் ப்ரியாரிட்டி ஹைன்னு போடுறான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? புரியுதா? ஸோ இதாங்க எல்லா கேசஸும் டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி எழுதுவாங்க. மேனுவல்னா எழுதுவோம், இப்போ வந்து உனக்கு டைப் படிச்சிடுறாங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு பாஸா ஃபெயிலான்னு கொடுப்பாங்க. இதுதான் அடுத்த இது போகும். ஓகேவா? ஸோ காமன் லாகின் டிஃபெக்ட்ஸ். ஓகேவா? என்ன டிஃபெக்ட்ஸ், இதான் பக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எல்லா நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சேர்த்து காமன் லாகின் டிஃபெக்ட்ஸாக போடும். ஓகேவா? ஸோ பார்த்துங்க. ஓகேங்களா? ரைட், இதாங்க சம்மரி. ஸோ இதுதான் சம்மரி. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். ஒரு சின்ன லாகின் பேஜுக்கு இவ்வளோ இருக்கு. நான் சொல்ற லாகின் ஒன்று நான் அடுத்தடுத்த பேஜுக்குலாம் போகல, அப்போ என்ன இருக்கோ நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கேஸ் எழுதுவாங்க, கேஸை எழுதி டெஸ்ட் பண்ணுவாங்க. கேஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி, உனக்கு வந்து அந்த டு டூ லிஸ்ட் மாதிரி கேஸ்னா. ஓ இதுதான் பண்ணமா, அதை பார்த்து நான் அடிப்பேன். அது சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ், இல்லையா ஃபெயிலியர். இதுதான் நீ பார்க்க போற. ஏன் ஃபெயில் ஆச்சு நீ அதெல்லாம் நீ பண்ண மாட்டேன், ஃபெயில்னு போடுவ, இங்க பக்குன்னு போடுவ. இந்த இதெல்லாம் யார் பார்ப்பா? டெவலப்பர்ஸ் போவோம், அவன் பார்ப்பான், டெஸ்டர் பார்க்க மாட்டாங்க. புரியுதா நான் சொல்றது? ஸோ அதெல்லாம் டெஸ்டிங்க்கு வந்து உனக்கு கோடிங் நாலேஜ் இருக்குன்னு அவசியம் கிடையாது, அவன் சொன்னதை செய்யணும், அவ்வளவுதான். அந்த ஷீட்ல என்ன இருக்கு, ரிகார்ட் பேஸ் அந்த ஷீட் கேஸ் டெஸ்ட்ல என்ன இருக்கு, அது பாஸ் ஆச்சுன்னா பாஸ், இல்லையா ஃபெயில், அவ்வளவுதான். உங்க வேலை பாஸா ஃபெயிலா போடுறது தான். புரியுதுங்களா கைஸ்? ஹலோ, புரியுது சார். ஓகேங்க. பெரியண்ணன் ஓகேங்க, தேங்க்யூங்க. ஸோ